ஒரு குருவை காட்டிக் கொடுப்பதற்கு 30 வெள்ளிப்பணங்கள் தர வேண்டுமா? இது மிக அதிகமாயிற்றே. சரி, போனால் போகட்டும். 20 வெள்ளிப்பணங்கள் தரலாமோ? ஒன்றுக்கும் உதவாத பேச்சுகளாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். யார் உதவாத பேச்சு பேசுவது? நீயா அல்லது நானா? நீங்கள் தான் குருவே, நீங்கள் தான். இல்லை யுவராஜ், நீதான். திரும்பவும் நான் ஒரே வார்த்தையில் நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். பேரம் பேச வேண்டாம். 30 வெள்ளிப்பணம் தர முடியுமா அல்லது தர முடியாதா? சரி, நீ ரொம்ப பிடிவாதம் செய்கிறாய். 29 வெள்ளிப்பணங்கள் தந்தால் போதுமா? குருவே, ஒரு வெள்ளிப்பணத்தினால் உங்களுக்கு என்ன லாபம்? அதில் தான் எனக்கு லாபம் இருக்கிறது. என்னை பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் காரியம் கச்சிதமாக முடியும். ஆஹா, கச்சிதம் எடுத்துக் கொள்ளுங்கள். கச்சிதம் என்று எங்கள் மனதை கேட்டு விட்டாயே. சரி, 30 வெள்ளிப்பணங்களை தர சம்மதிக்கிறோம். ஆனால் நீ உன் குருவை காட்டிக் கொடுத்த பின்னர் ஏற்படும் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப நாங்கள் உனக்கு இன்னும் ஏராளமான வெள்ளிப்பணங்களை வாரி இறைக்க காத்திருக்கிறோம். என்ன சொல்கிறாயுதா? அப்படியானால் உங்கள் பொக்கிஷத்தில் இருந்து அந்த 30 வெள்ளிப்பணத்தை என்னிடம் தாருங்கள். சரி, அவசரப்படாமல் சற்று நிதானமாய் நின்று கொண்டிரு. அடே தேவகா, குருவே, நீ நம்முடைய தேவாலய கஜானாக இருக்கிறது அல்லவா? ஆம் குருவே. இருக்கிறது தெரியுமா உனக்கு? தெரியும் குருவே. அப்படியானால் தேவாலய கஜானா அதிகாரியிடம் சென்று கொஞ்சம் வெள்ளிப்பணங்களை கொண்டு வா. அப்படியே கொண்டு வருகிறேன் குருவே. குருவே, தாங்கள் சொல்லியபடி கொஞ்சம் வெள்ளிப்பணம் கொண்டு வந்துட்டேன் குருவே. அப்படியானால் நம் தேவாலய பெரிய குரு அனாசூரிடம் கொடு. சரி சரி, அவருக்கு வயதாகிவிட்டபடியால் அவர் ரொம்ப களைப்பாயிருக்கிறார் தெரிகிறது. நானே கொடுக்கிறேன். இதில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? தெரியாது குருவே. என்ன சேவகனாக இருக்கிறார்? எனக்கு சேவகனாக இருந்தும் இன்னும் அதை கற்றுக்கொள்ளவில்லையே. சரி சரி, இனிமேல் பழகிக்கொள். என்ன இந்த முடிச்சு ரொம்ப கடினமாக இருக்கிறது. குருக்களே, நீங்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் போய்விடுவேன். யுதா, சீக்கிரம் பணத்தை கொடுங்கள். இதோ பணம். எவ்வளவு என்று எண்ணிக் கொடுங்கள், அப்பொழுதுதான் நான் வாங்குவேன். சரி சரி, உண்மையான வெள்ளிப்பணங்களின் சத்தம் கேட்கிறதா என்று ஒருமுறை நன்றாக கேட்டுப்பார். இருந்த போதில் எண்ணிக் கொடுங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன். என்ன நீ எண்ணிக் கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு என்று எங்களை ரொம்ப வாதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். சரி சரி, போனால் போகட்டும். இது நல்ல வெள்ளிப்பணம் தானா என்று ஒருமுறை பார்த்துக்கொள். உன் குருவை நீ காட்டிக் கொடுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டாய். இதில் உன் பங்கு என்ன? குருவே, அவரை காட்டிக் கொடுப்பதுதான் என் பங்கு. தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான் என் பங்கு. மற்றது உங்கள் பாடு. அப்படியானால் நம்முள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாமோ? அப்படியே செய்து கொள்ளலாம். என்ன உடன்படிக்கை என்று சொல்லுங்கள். சரி, கையை நீட்டி சத்திய பிரமாணம் சொல். நான் சொல்லத்தான் சொல்ல வேண்டும், அதிகம் பேசாதே. கையை நீட்டு. நான் சொல்ல வேண்டும் சரியாக. அதுவும் தவறாக சொன்னால் இந்த வெள்ளிப்பணங்கள் உனக்கு கிடைக்காது. இன்னொரு சீத்தனும் எங்களுக்கு அந்த தேர்தலை காட்டிக் கொடுக்குவேன் என்று சொல்லி இருக்கிறான். அவனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி சரி, நான் என் குரு சேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக 30 வெள்ளிப்பணங்களை பெற்றுக் கொள்கிறேன். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் இந்த 30 வெள்ளிப்பணங்களை என் குருவின் கிரயம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த உடன்படிக்கையை மீறினால் என்னை நீங்கள் திரைச்சேதமும் செய்து கொள்ளலாம். என்ன திரைச்சேதமா? ஆமா, நீ உடன்படிக்கையை மீறினால் தானே நீ மீற மாட்டாயோ? மீறவே மாட்டேன். நீங்கள் எண்ணி பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்கள். அப்படியானால் திரைச்சேதம் என்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீட்டி சத்திய பிரமாணம் சொல். சத்தியமாக உங்கள் ஒப்பந்தத்தின்படி நான் நடந்து கொள்கின்றேன். சரி, உடன்படிக்கையை மீறக்கூடாது அல்லவா?
அப்படியானால் பணத்தை தாருங்கள். உண்மையில் சந்தேகமாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் நம்புகிறேன். இதோ வெள்ளிப்பணங்கள், உன் கையை நீட்டி பெற்றுக்கொள். சரி, இதை நாங்கள் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறோம். இதை ஒவ்வொன்றாக எண்ணி கொடுத்தால்தான் எங்கள் மனது திருப்தி அடையும். சரி, ஒவ்வொன்றாக எண்ணி கொடுக்கிறேன். 1 1. சரி, சரியாக சொல்கிறார். இது 2வது வெள்ளிப்பணம். 2. சரி, இது 3வது வெள்ளிப்பணம். 3. ஆஹா, இப்படியே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் நேரம் வீணாகி அந்த தேர்வை நாம் பிடிக்க முடியாமல் போய்விடும். ஆகையால் நான் வெள்ளிப்பணங்களை அப்படியே உனக்கு வாரி இருக்கிறேன். நீ எண்ணாமல் சீக்கிரம் சென்று எங்கள் தேவாலய தேவர்களிடம் நீ காட்டிக் கொடுப்பாயாக. இதோ வைத்துக் கொள்கிறார். நீ போகும்போது யாரேனும் பின்தொடர்ந்து வருகிறார்களா என்று பார்த்துச்சல். ஏனென்றால் அந்த வெள்ளிப்பணங்களை யாராவது பார்த்து பிக் பாக்கெட் செய்து விடுவார்கள். டாக்டரையா போகிறார். நான் பார்த்துக் கொள்கிறேன் குருக்களே, நீங்கள் போய் வரலாம். நீ போவதை பார்த்தால் இன்றைக்கே பாவமாக இருக்கிறது. நமது அண்ணா குருவும் அப்படித்தான் இருக்கிறார், நமது மல்கியார் குருவும் அப்படித்தான் இருக்கிறார். சரி சரி, எப்படியோ எங்களுக்கு காரியமாகினால் போடும். சென்று வாயிலால். சென்று வருகிறேன். காட்டில் போ கட்டாயம் கொண்டு வருவாய் உன் குருவை எம்மிடம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். காரியம் கச்சிதமாக நடக்கும். நம்பிக்கையாக நீங்கள் செல்லலாம். இவர்களை ஏமாற்றிவிட்டேன். இவர்கள் ஏமாந்து விட்டார்கள். இவர்கள் ஏமாற்றி 30 வெள்ளிப்பணம் சம்பாதித்து விட்டேன். இவர்கள் தானா என் குருவை பிடிக்கப் போகிறார்கள். இவர்கள் எத்தனையோ முறை ஜெபஆலயங்களில் திட்டம் செய்து தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர் மாயமாய் மறைந்து விட்டார். எப்படியோ இவர்களை ஏமாற்றி இந்த வெள்ளிப்பணத்தை நான் பிடுங்கிவிட்டேன். இவர்களை ஏமாற்றி பிடுங்கிவிட்டேன். இதோ இந்த உலகத்தில் போய் நான் சுகமாக வாழப் போகின்றேன், நிம்மதியாக வாழப் போகின்றேன். இவர்கள் ஏமாற்றி விட்டேன். இதோ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழப் போகின்றேன். வணங்கிட அருள் செய்வானவனான சுருபா ஞான தயாவர தீன கிருபவர வானவனோகரா தயாவரவனவனான சுருவா உனையே மாநில மாந்தர்கள் வணங்கிட அருள் செய்வானவனான சுருவா அருகுண முதலே வனவஞான சுருவா உனையே மாநில மாந்தர்கள் வணங்கிட அருள் செய்வானவஞான சுருவா ஏதோ விசேஷ சம்பவம் நடக்கும் போல் தெரிகிறது. என் தாவே உடைய சித்தம். என் நேசமுள்ள மாதாவே
உமக்கோ விசேஷமான செய்தி அறிவிக்க வந்தோம். என் தாவே உமக்கே தோற்றம். அடியால் நினைத்ததற்கும் என் திருக்குமாரன் விசேஷ செய்தி சொல்ல வந்தேன் என்று சொல்வதற்கும் சரியாயிருக்கிறதே. என் தாவே உடைய சித்தம்போல் ஆக கடவுளே. என் நேச திருக்குமாரனே, என்ன விசேஷம் சொல்ல வந்தாய் சொல்லு மகனே. என் நேசமுள்ள தாயாரே, நாம் மனிதத்திற்காக பாடுபடும் காலம் சமீபத்தில் இருக்கிறது. நம்முடைய சீசனாய யூதாஸ்காரியோ என்பவன் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு நம்மை சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான். மகனே, இதென்ன ஆச்சரியம். யூதாஸ் உமக்கு மிகவும் பிரியமுள்ள சீசனாக இருந்தானே, அவனா உமக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டான். ஆம் தாயாரே, யூதாசையும் சரித்திரோகத்தால் யூதர்கள் என்னை பிடித்து சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு ஓர் பாரமான சிலுவையும் என் சிறுசில் வைத்தடிக்க 72 முக்களால் செய்யப்பட்ட ஓர் முள்முடியும் கட்டி அடிப்பதற்கு கல் தூணும் சாட்டை பார்முள் பிரம்பு ஈட்டி சங்கிலி கயிறு ஆணி முதலான சகலமும் தயார் செய்திருக்கிறார்கள். நாம் தந்தையின் திருவிழப்படி அப்படியே பாடுபட போகிறேன். நீங்கள் தைரியமாக இருந்து யாரும் சித்தத்திற்கு அமர்ந்து நடக்க உத்தரவு கொடுக்க வேண்டும் என் தாயாரே. ஒடிதான் பாடுபட்டு ஊத்தினில் மடிவதற்கோ விடை கேட்க கண்மணியே, எந்த உயிரே, ஜகல பாக்கியது மனோன் மணியே, ஓதி ஒளி பொன்மணியே, உங்களையும் மாநிலந்து உயிரறி திருப்பேனோ அகிலாண்ட நான் வீட்டில் சுகமாயிருக்கவும் என் மனது வருந்துமோ, நானும் உன்னோடு கூட அப்படியாக வருவேன் மகனே. என் ஜீவாதாரமான மகனே,
உம்மை விட்டு பிரிந்தால் என் உடலில் உயிர் இருக்குமோ? என் ஏக அடைக்கலமும் ஆறுதலும் ஆனந்த சந்தோஷமும் நீர் அல்லவோ? என் கண்மணியான சுதனே, உம்மை பெற்ற நாசுவைக்கு மற்றவர்கள் கையில் கொடாமல் அத்தியந்தாவளுடன் என் கரங்களை ஏந்தி வளர்த்தும் ஓர் உயிர் உடன்மாக இருந்தோமே. இப்போது நீ பாடுபட போக வேண்டுமாக நானும் ஓடு கூட பாடுபடுவேன் மகனே. அப்படி அல்லவன் தாயாரே, நான் உலகத்திற்காக கடினமான பாடுபட்டு சிலுவை மறிக்கவும், நீங்கள் உலகத்தில் உயிரோடு இருக்கவும் பிதாவின் சித்தமாயிருக்கிறது. மேலும் முன்னமே நான் உங்களுக்கு சொன்னது போலவே மரித்த 3ஆம் நாளில் உயிர்த்து மீண்டும் உங்களை காண்பேன். ஆகையால் நீங்கள் மனத்தைரியமாயிருந்து மனக்குலத்தின் வேலைக்காக எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என் தாயாரே. திருக்குமாரனே, பிதாவுடையும் உம்முடையவும் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அடியார் சம்மதிக்கிறேன். உம்முடைய கடைசி ஆசீர்வாதம் கொண்டு மகனே. ஜனங்கள் மனதமான யார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சொல்வார்கள். என் மக்களே, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? சுவாமி, சிஎம் செய்தியதான கிறிஸ்தவ நீதான் என்று நாங்கள் உண்மையாக விசுவசிக்கிறோம் சுவாமி. யோனாவின் குமாரனாய சீமோன் என்னும் ராயப்பா, நீயோ பாக்கியவான். ஏனெனில் மாமிசமும் ரத்தமும் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் தாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ராயப்பா, நீரா என்னும் கல்லாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். நரகத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. மோட்சத்தின் திறவுகோலையும் உனக்கு கொடுப்பேன். உலோகத்தில் நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ உலோகத்தில் எதை கட்ட வைப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவரே, என்றும் வாழும் இறைமகனும் புனித போதகமான நீரா எங்கள் கால்களை கழுவ போகின்றீர். ராயப்பா, நான் செய்கிறது என்னதென்று நீ அறிய மாட்டாய். இனிமேல் அறிந்து கொள்வாய். சுவாமி, தேவனின் ஈஸ்வரான அடியனுடைய கால்களை கல்வ நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் சுவாமி. ராயப்பா, நான் உன்னை தருவாயிட்டால்
நம்மோடு கூட உனக்கு மோட்சராஜ்யத்தில் பங்கில என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல என் திரேகம் முழுவதும் கருதுகிறோம் சுவாமி. ராயப்பா, ஞானத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவனுக்கு கால்கள் மாத்திரம் கழுவ வேண்டியதென்று மற்றவை அவனிடத்தில் சுத்தமாயிருக்கிறது. நீங்களோ சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆனால் உங்களில் எல்லோரும் அல்ல. God.